கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்தில் வாழ்ந்து வந்த என்னுடைய பூட்டன், பாட்டன், தகப்பன், நான் என யாவருமாய் பூர்வீகமாக விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த குடும்பத்தில் எங்கள் தாத்தா பேர் பெருமாள், எங்கள் அப்பா பேர் ஏகாம்பரம், எங்கள் அம்மா பேர் முத்தம்மாள், என்னுடைய அக்கா பேர் குப்பம்மாள், என் சகோதரன் பெயர் ஏழுமலை, என்னுடைய பெயர் கோவிந்தராஜ் என்கிற இப்பொழுது செலோத்ராஜ். எனவே எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் விக்கிரக பெயர்தான் சூட்டப்பட்டது. இப்படியாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இப்படிப்பட்ட என் குடும்பம், நான் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி எல்லாவற்றையும் நான் முடித்து நான் ஒரு வேலைக்காக சேரும்படியாக நான் சென்று விட்டேன். எங்களுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவம், எதற்காக நாங்கள் இந்த ஊரை விட்டு சென்றோம் என்று சொன்னால், எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல் 2 மகன்கள், ஒருவர் பெயர் காத்தவராயன், இன்னொருவர் பெயர் பெரியாண்டவன். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட 13-14 வயது இருக்கிற வேளையில் இவர்கள் இருவரும் எங்களுடைய உறவினர் மூலமாக எங்கள் அப்பாவுக்கு கொல்லி போட ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னுடைய 2 சகோதரர்களையும் சூனிய மாந்திரிகத்தால் சாகடித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. என்னுடைய சகோதரி குப்பம்மாள் அவர்களையும் சூனிய மாந்திரிகத்தில் அவர்களையும் சூனிய வைத்து சாகடித்து விட்டார்கள். எனவே இப்படியாக தப்பித்திருப்பதோ நானும் என் சகோதரன் ஏழுமலை அவர்களும். இந்த சூழ்நிலை இருக்கப்படும் பொழுது எங்களை இந்த ஊரை விட்டு எங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்தால் உங்களை இந்த சூனிய மந்திரத்தால் கொன்று விடுவார்கள் என்று என் தாய் தகப்பனும் எங்களை வேண்டி சிறு வயதிலேயே ஒரு வாலிப பிரயாசத்தில் இந்த ஊரை விட்டு எங்களை அனுப்பிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூனியத்தில் நாங்கள் அவதிப்பட்டு அதில் எவ்வளோ போராடி எங்களுடைய வீட்டில் இருந்த மரங்கள், வாகனங்கள், வண்டி மாடுகள் இப்படிப்பட்ட அனைத்தும் அந்த நாட்களில் விற்று 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 எங்களுடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் செலவழித்து அதில் சற்றாகிலும் குணமாகாமல் யாவரும் மறித்து விடுவார்கள். இப்படியாக அவர்கள் ஜீவனும் போனது, எங்களிடத்தில் பணம் பொருட்கள் அத்தனையும் அழிந்தது. இந்த சூழ்நிலை தான் இந்த ஊரை விட்டு எங்கள் தகப்பனும் தாயும் எங்களை வெளியூர்களுக்கு, நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் நீங்களும் செத்து விடுவீர்கள், நீங்களாவது எங்கேயாவது போய் பிழைத்து போங்கள் என்று என்னையும் என் சகோதரனையும் என் தகப்பனாரும் தாயும் எங்களை விரட்டி அனுப்பினார்கள். அப்படியாக நாங்கள் புறப்பட்டு போய் நானும் போன இடங்களில் பார்க்கும்போது அங்கே நானும் என்னுடைய சக நண்பர்களும் பேச்சலர்களாக நாங்கள் ரூம் எடுத்து தங்கி கொண்டு புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில் ரூம் எடுத்து தங்கி கொண்டு வேலை பார்த்து வந்தோம். அந்த வேலை பார்த்து வரும் நாட்களில் நான் அந்த வேலையை முடித்து வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்பொழுது குடும்ப சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கும். அந்த மாதிரி நிலையில் எங்கள் அப்பா அம்மா, நீங்கள் போன இடங்களில் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், நாங்கள் எப்படி ஆனாலும் பரவாயில்லை என்று எங்களிடத்தில் நீங்கள் இந்த ஊருக்கு வர வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் அந்த வாலிப வயசில் வாழும்போது எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்தால் வாரந்தோறும் நாங்கள் வருவோம். எங்கள் அம்மா எங்களை அழைத்து கொண்டு போய் மாலை அந்த 6 மணிக்கெல்லாம் கொண்டு போய் அதை அவர்கள் ஓதுவார்கள். அப்படி ஓதி அந்த கயிறு கட்டுவார்கள், தாயத்தை கட்டுவார்கள், இதையெல்லாம் கட்டி அனுப்புவார்கள். அந்த நேரம் இதெல்லாம் நான் நம்பினேன், என் குடும்பத்தார் நம்பினார்கள் என்ற எந்த நம்பிக்கையோடு எங்கள் தாய் தகப்பன் இதெல்லாம் செய்து அனுப்புவார்கள். நான் இந்த கையில் தாயத்தை இருக்கும், அந்த இடுப்பார்னா கையில் தாயத்தை இருக்கும்,
நான் போன இடங்கள் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸில் கூட நான் இது என்னை காப்பாற்றும் அப்படின்ட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட நிலையில்தான் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் நான் ரூம் எடுத்து தங்கியிருந்த அந்த இடத்துல 3 பெண்கள் அந்த பேச்சுலர் ரூமில் இருக்கப்படும் பொழுது 3 பெண்கள் அங்கே தேடி வந்தார்கள். அப்போ தேடி வந்து அவர்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை குணமாக்குகிறார், எனவே நீங்களெல்லாம் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் தம்பிமார்களே என்று அந்த சகோதரிகள் அன்பாக பேசுவார்கள், லகுவாய் பேசுவார்கள். அவர்கள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி பேசுவார்கள். அப்படி பேசி எங்களிடத்துல ஆண்டவரை குறித்து சொல்லுவார்கள். எனக்குள்ளே இருந்த என்னுடைய நண்பர்கள், வேலூர்லேருந்து ஒருவர் வந்து என்னோடு ரூமில் தங்கியிருந்தார் பேச்சுலரில். வேலூருக்கு முன்னாடி ஆரணி சேத்பட்டிலேருந்து ஒருத்தர் வந்து தங்கியிருந்தார். இங்கே மேல்மலையூர் பக்கத்தில் இருந்து ஒருவர் சகோதரர் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கியிருந்தார். இப்படியாக நானும் அங்கே தங்கியிருக்கிறேன். நாங்கள் 4 பேர் அங்கே தங்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் அந்த 3 சகோதரிகளும் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை வருவார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து சொல்லும்போது விருப்பமாக என்னோடு இருக்கிற 3 நண்பர்களும் அவர்கள் போய் அதை கேட்பார்கள். நானோவென்றால் எங்களுடைய பேச்சுலர் ரூமில் சினிமா பாடல்களை வேகமாக வைத்து அந்த பாடல்களை நான் ரொம்ப வேண்டி விரும்பி நல்லா கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு ஒரு ஆதங்கம் என்னவென்றால், எப்படி ஆகிலும் இவர்கள் அங்கே இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த இயேசு வெளிநாட்டு தெய்வம், அந்த இயேசு புதியதாக ஒரு இயேசு என்று சொல்லி இவர்கள்லாம் வந்து மதத்தை மாற்றுகிறார்கள். இவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள், மதம் மாற்றுகிற ஒரு கும்பல் என்றெல்லாம் நான் அவர்களை சித்தரித்து என் மனசில் நினைத்து கொண்டு, அப்போ அவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் சினிமா பாடல்களை டேப் ரெக்கார்டரில் அது ரொம்ப சத்தமாக வைத்து இந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அங்கு அவர்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஆனாலும் அந்த சகோதரிகள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்வார்கள், ஆண்டவரை பற்றி இயேசுனாரை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவார்கள். இவர்கள்லாம் கேட்டுட்டு வந்து என்னுடைய நண்பர்கள் உள்ளே வந்து சொல்லுவாங்க, ஏன் கோவிந்தராஜ் நீ இப்படி இருக்கிறாய், நாங்களும் தான் இந்து, ஆனாலும் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார்கள், சொல்லும்போது எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது, எங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம் கிடைக்கிறது போல் இருக்கிறது என்று என் நண்பர்கள் சொல்லுவார்கள். அப்போ நான் சொல்லுவேன், அப்போ அவர்களுக்கு வெளிநாட்டு தெய்வம், அந்த தெய்வத்தெல்லாம் நம்ம போய் கும்பிடக்கூடாது. ஏன் தெய்வம் திருப்பதியில் குடிகொண்டிருக்கிறார், அவரை வருஷத்தில் ஒரு முறை நாங்கள் குடும்பமாக போய் அவரை பார்த்து தரிசித்து வருவோம். வந்து நாங்கள் எங்கள் ஊரில், அந்த ஊரில் எங்கள் ஊர்லேயே நாங்கள் வித்துட்டு காண்பிப்போம். அப்படிப்பட்ட நாங்கள் அந்த விக்கிரகத்தில் பக்தர்களாக நாங்கள் வாழ்கிற குடும்பம். உங்களை மாதிரிலாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது என்று நண்பர்களுக்கு சொல்லுவேன், பேச்சுலர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லுவேன். அப்போது அவர்கள் சரி அப்படின்னு சொல்லி விட்டு விடுவார்கள். அந்த சகோதரிகள் அதெல்லாம் முடிந்து அவர்கள் சொல்லிவிட்டு போவாங்க, தம்பி உங்களை இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். தம்பி உன்னை குறித்து நான் விண்ணப்பம் பரலோக அனுப்பிவிட்டேன் என்று அந்த சகோதரிகள் சொல்லுவார்கள். அவர்களை கேள்வி கிண்டலாக நான் பேசுவேன், என்ன சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்து நம்ம பரலோகன்றீங்க, வந்துட்டு பரலோகத்துக்கு நான் அனுப்பிட்டேன், விண்ணப்பம் அனுப்பிட்டேன்றீங்க, உங்கள் ஆண்டவர் நான் வானத்திலையா இருக்கிறாரு, எங்கே இருக்கிறார் உங்கள் ஆண்டவரை, நீங்கள் வந்து வெளிநாட்டு தெய்வத்தை கொண்டாந்து இங்கே வந்து இங்கே இயேசுன்னு தெய்வன்றீங்க, உங்கள் தெய்வங்கள்லாம் ஒன்றும் செய்யாது, உங்கள் தெய்வங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் தெய்வம் எங்களை வாழ வைக்கிறது அப்படின்றலாம் அவர்களோடு நான் தர்க்கம் பண்ணுவேன். தர்க்கம் பண்ணி அவர்களை மனமடிவாக்குவேன். அப்போ அப்படி செய்யப்படும் பொழுது அவர்கள் சிரிச்சுனே சொல்லுவாங்க, தம்பி உன்னை குறித்து நான் விண்ணப்பம் நாங்கள் செய்து விட்டோம், பரலோகத்துக்கு விண்ணப்பத்தை அனுப்பிட்டோம், விண்ணப்பம் எழுதி அனுப்பிட்டோம், சீக்கிரத்தில் ஏசப்பா உங்களை ரட்சிப்பார், உங்களை தொடுவார் என்று சொல்லிவிட்டு போவார்கள். இப்படியாக ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு வாருங்கள் என்று அவர்கள் சொல்லிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவேன், சரிங்க சிஸ்டர் வரேன்னு சொல்லுவேன், ஆனால் நான் போக மாட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அஜந்தா தேட்டரில், ஜீவா தேட்டரில், அங்கே ருக்மணி தேட்டரில், பாலாஜி தேட்டரில், அங்கே இருக்கிற அந்த பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா தேட்டர்களும் எனக்கு தெரியும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 11:30 மணி ஷோவுக்கு ஒரு தேட்டருக்கு போவேன். அங்கே பாலாஜிக்கு போனால் பக்கத்துலேயே ருக்மணி தேட்டரு, அந்த தேட்டருக்கு மதியானம் 2 மணி ஷோவுக்கு போயிடுவேன்.
அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எப்போதும் போல் செகண்ட் ஷோ முத்திரப்பாளையத்தில், பாண்டிச்சேரி முத்திரப்பாளையத்தில் சண்முகா தியேட்டர், அங்கே போய் அந்த செகண்ட் ஷோ பார்ப்பேன் நைட்டு. இப்படியாக அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் 3 படங்கள் 4 படங்கள் பாண்டிச்சேரியில் சுற்றி 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 வள வருவேன். இந்த கெட்ட பழக்கம் எனக்குள் இருந்தது. அப்போ என் நண்பர்கள்லாம் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் சந்தோஷமாக சொல்லுவாங்க, நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன். அப்போ வந்து சொல்லும்போது அந்த சகோதரிகள் சாயங்காலம் மீண்ட வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. வந்து அவர்கள் சொல்லுவார்கள், அன்பான சகோதரனே, இன்றைக்கு இயேசு உங்களை எதிர்பார்த்தார், இயேசு கிறிஸ்து உங்களை எதிர்பார்த்தார், ஆனால் நீங்கள் வரவில்லை. இன்றைக்கி எவ்வளோ அற்புதம் நடந்து தெரியுமா, எவ்வளோ அதிசயம் நடந்து தெரியுமா. உன்னோடு இருக்கிற சகோதரரெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், இன்றைக்கி சபைக்கு வந்தார்கள். சபைக்கு வந்து அவர்கள் சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதித்தார்கள்னு சொல்லுவார்கள். நான் அவர்களை கேலி கிண்டலாக பேசுவேன். அப்பொழுது தான் வந்த சகோதரிகளில் ஒருவர் சொன்னார்கள், என்னை பார்த்து, அன்பு சகோதரனே, தம்பி, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இப்போ வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி, அப்போ அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, தம்பி, உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனுங்க 2 பேர் செத்து விட்டார்கள் சூனிய மந்திரத்தால். உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரி செத்து விட்டார்கள் சூனிய மந்திரத்தால் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. என்ன இது, நம்ம வீட்டில் நடந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க என் குடும்பத்தில் என் சகோதரர்கள் 2 பேர் மரித்தது, என்னுடைய சகோதரி மரித்தது எப்படி இவர்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி வாய்ப்பே இல்லையே. என்னுடைய நண்பர்கள் இந்த பேச்சுலர் ரூமில் இருக்கிற இவர்களுக்கு கூட நான் சொன்னதில்லையே, எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று நினைத்தேன். அப்பொழுது மீண்டும் மீண்டும் நான் அதை யோசிக்கிறேன். இப்போது உங்களையும் உன்னையும் உங்கள் அண்ணனையும் 2 பேரையும் டார்கெட் பண்ணுகிறார்கள், உங்கள் 2 பேரையும் வகை தேடுகிறார்கள். நீங்கள் எதை தெய்வம் என்று வணங்கினீங்களோ அந்த தெய்வங்களை முன்வைத்து அதனுடைய செயல்பாடுகள்லாம் கட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள், சூனியம் வைத்திருக்கிறார்கள். எனவே இதிலிருந்து நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், நீயும் உங்கள் சகோதரன் தப்பிக்க வேண்டும், உன் தாய் தகப்பன் இதிலிருந்து மரணப்பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியாக அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் நான் கொஞ்சம் அன்னைக்கு யோசிக்க தொடங்கினேன். அப்போ தொடங்கிய போது ஐயோ, எனக்கு எதெல்லாம் முன்னாடி வந்து நின்றுன்னு சொன்னால், என்னுடைய ஆஃபீஸில் வெள்ளிக்கிழமை ஆனாக்கா அந்த வெள்ளிக்கிழமை தோறும் நான் தான் போய் அந்த பூஜை ஜாமான்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் அந்த தெய்வங்கள் என்ற விக்கிரக இந்த படங்கள்லாம் எடுத்து கழுவி தொடச்சி நான் தான் என்ன செய்வேன், எங்களுடைய ஜிஎம் ஸ்டாஃபு எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் அந்த பூஜை ரூமில் அந்த பூஜையை நான் தான் செய்வேன். அவ்வளோ ஐதீகமாக செய்வேன். இதெல்லாம் எனக்கு வந்து நிற்கிறது. என் ஊரில் பயபக்தியாக இருந்து விரதமெல்லாம் இருந்து நாங்கள் அதை அந்த திருவிழா செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வோம். ஆவணி மாதங்களில் அதுக்கு திருவிழா பண்ண வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஊராக போய் எல்லா வீடுகளிலும் தர்மம் எடுத்து, அதாவது அரிசி, நெல், பணங்கள் இப்படி வாங்கி வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா வேஷம் போட்டு, நான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீட்டு வாசலில் போய் மேளம் அடித்து தாளம் அடித்து அந்த இடத்துல பாட்டு பாடி அந்த இடத்துல டான்ஸ் ஆடி நடனம் ஆடி அப்படியெல்லாம் நாங்கள் சேகரித்து கொண்டு வந்து அதற்கு என்ன செய்வோம், அந்த காப்பு கட்டுவோம். காப்பு கட்டி அதில் அந்த கரகத்தை நான் தூக்குவேன். அப்படி தூக்குவேன். முன்னோடியாக இருந்து அந்த ஊரில் எங்கள் கிராமத்தில் நான் அதை செய்வேன். பின்பு பக்கத்தில் இன்னொரு கோயில், நான் தான் போய் முன்னிருந்து எல்லாம் நடத்துவேன். அதற்கு நான் அதில் காப்பு கட்டுவேன். அதில் வந்து அந்த கரகத்தை சுமப்பேன். ஊரெல்லாம் சுற்றி சுற்றி வருவோம். இப்படியெல்லாம் வந்த இதெல்லாம் அந்த சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரிகள் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி நிற்கிறது. இப்படியெல்லாம் நாம் இருந்து விட்டோம். எப்படி அது ஒரு பக்கம், நம்மளுடைய குடும்பத்தார் இடத்துல நம்ம போய் இயேசு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படி, இதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருந்தது. எப்படி சொல்லுவது, எவ்வளவு ஐதீகமாக நம்ம வாழ்ந்து விட்டோம். நம்ம ஊர்லேயே, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் தாலுக்காவில் இடைக்கு நாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 24 கிராமங்களில் ஒரு கிராமம்தான் விளம்பூர் கிராமம். அந்த கிராமத்தில், அதாவது
இந்து முஸ்லிம்கள் என இப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த நான் இதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இந்த கிராமத்தில் நாம் ஐதீகமாக இருந்து விட்டோம், எப்படி நாம் மனம் திரும்புவது என்றெல்லாம் நான் யோசிக்கிறேன். அந்த சகோதரிகள் சொல்லி ஜெபித்த போது அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள், வரும் காலங்களில் ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியக்காரனாய் எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று அந்த சகோதரிகள் சொன்னார்கள். என்ன ஊழியக்காரனா? அப்படி எப்படி ஊழியக்காரன் சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. நான் இன்னும் சர்ச்சுக்கு வரல, ஊழியக்காரன் இல்லைப்பா, உனக்காக நாங்கள் பிராது பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு விண்ணப்பம் எழுதி ஆண்டவருக்கு பரலோகம் அனுப்பிட்டோம். அந்த பரலோகம் உன்னுடைய விண்ணப்பம் போய் சேர்ந்து விட்டது. அந்த விண்ணப்பம் போய் சேர்ந்த போது ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிறார், உன்னை ரட்சிப்பில் நடத்த போகிறார், உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார், நீ ஒரு ஊழியக்காரனாய் ஆக போகிறார், ஒரு பிரதான ஊழியக்காரனாய் ஆண்டவர் எடுத்து உன்னை பயன்படுத்த போகிறார். தம்பி, நீ கண்டிப்பாகவே நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகும் என்று சொன்னார்கள். அப்படியாக நானும் அதெல்லாம் கேட்டு நான் அப்பொழுது அந்த நாட்களில் மெல்ல மெல்ல அங்கே நான் திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த திருச்சபை பாண்டிச்சேரியில் அக்னி துதி ஜெயிக்கும் ஜெப வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அங்கே போய் அவர்களோடு அது உள்ள சர்ச்சுள்ள போகும்போது எல்லாரும் கைத்தட்டுவார்கள், எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பார்கள், பாடுவார்கள், நடனமாடி பாடுவார்கள், ஆடுவார்கள், அந்த கையை தட்டுவாங்க, வல்லமை பிச்சுட்டு வரும். இப்போ நமக்கு தெரியுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வருதுன்னு. அப்போ ஆரம்ப காலங்களில் எனக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அபூர்வமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். என்ன இது இப்படிலாம் திருச்சபையில் நடக்கிறத, சர்ச்சுக்குள்ளே இப்படிலாம் நடக்கிறத என்று சொல்லி. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்க, எல்லாரும் பரிசுத்தாவில் நிரம்புவாங்க, அங்கே வர மக்கள்லாம் நன்மையை பெற்று போவாங்க. அப்படியா இருக்கப்படும்போது நான் அங்கே வர ஒரு சகோதரியிடத்தில் நான் கேட்டேன். அங்கே பேச்சுலர் ரூமா நான் இருக்க வேலையில் அவங்களிடத்தில் நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் சபைக்கு போகிறீங்க, அது என்னது எல்லாம் கையை தட்டுறாங்க, எல்லாம் அப்படியே அந்த என்ன சொல்கிறீங்களே, அது என்னது? பரிசுத்த அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஆவினா என்ன, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அது எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நான் அந்த சகோதரியை கேட்டேன். தம்பி, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் தருவார், உங்கள் வாஞ்சியை பார்க்குறாரு, உங்கள் விருப்பத்தை பார்க்குறாரு, நிச்சயமாக அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார், கண்டிப்பாக உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். சிஸ்டர், நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னும் போது, உங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அந்த விக்கிரகாரத்தெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஆஃபீஸில் நடத்துகிற அந்த பூஜைகள் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த பூஜையெல்லாம் விட்டுடணும், அதே போல் உங்கள் ஊரில் நீங்கள் காப்பு கட்டி திருவிழா பண்ணுறதெல்லாம் நீங்கள் விடணும், இதெல்லாம் விட்டுடணும், ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் விட்டு மனம் திரும்பணும், நீங்கள் இதெல்லாம் விட்டு மனம் திரும்பி சொந்த ரட்சகர் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் தம்பி அப்படின்னு. சிஸ்டர், நான் கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுறேன், எனக்கு எப்போ கிடைக்கும் பரிசுத்தாய், நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நீங்கள் கண்டிப்பாக ஆண்டுடைய அந்த வல்லமையை பரிசுத்த பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது அதே போல் நான் என்ன செய்தேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு என்னெல்லாம் தகுதி என்பதை உணர்ந்து காலை மாலை எல்லாத்தையும் விட்டேன். என் விக்கிரக ஆராதனைகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஃபீஸில் கேட்பாங்க, என் நண்பர்கள்லாம் கேட்பாங்க, அல்லேலியோவில் போய் நீ சேர்ந்துட்ட, அதனால தான் இன்றைக்கி ஆஃபீஸில் அந்த பூஜை பண்ணுற அந்த காரியங்களை நீங்கள் செய்ய மாட்டுற, அல்லேலியோவில் 5000 கொடுத்தாங்களா 10,000 கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லலாம். என் நண்பர்கள், சக நண்பர்கள், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற நண்பர்கள், ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் என்னை கேலி கிண்டல்லாம் பண்ணுவார்கள். அப்படி பண்ணுவார்கள். ஆனாலும் கூட அதை புன்முறுவலோடு சந்தோஷமாக இயேசு உங்களையும் ஒரு நாள் ரட்சிப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இப்படியாக நான் ஆண்டவரே, பரிசுத்த பெறுவதற்கு என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நான் ஞானசாரமே எடுக்கலை. வாரம் போனேன், 2வது வாரம் போனேன், 3வது வாரம் நான் என்ன செய்தேன், 2வது வாரத்தில் வாரத்தில் ஒன்றும் தெரியல, 2வது வாரத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்தாவை பெற அந்த சகோதரர்களை பார்த்தேன். 3வது வாரம் நான் அந்த சகோதரர்கள் பரிசுத்தாவை பெற, அந்நிய பாஷை பெற அவர்களிடத்தில் நான் காலை வெளியில் போய் அவங்களிடத்துல அவங்க உட்கார்ற பக்கத்தில் நான் அமர்ந்தேன். உட்கார்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே, இன்றைக்கி எப்படியாகிலும் எனக்கு பரிசுத்தாவை கிடைக்கணும். அப்போலாம் நான் முழு மனசாக ரட்சிக்கப்படலை, ஞானசாரம் எடுக்கலை, எதுவுமே இல்லை. அப்போது ஆனால் என் உள்ள மட்டும் ஏசப்பா வேணும் வேணும்னு சொல்லுது.
அப்போது என் உள்ள மட்டும் பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லுது. அப்போது அந்த பரிசுத்த ஆவி பெறுவதற்காக நான் பரிசுத்த ஆவி பெறுகிற அவரிடத்தில் போய் பக்கத்தில் நான் என்ன செய்தேன், அமர்ந்து அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி கைத்தட்டினேன், அதே மாதிரி பாட்டு பாடுவேன், அதே மாதிரி கைத்தட்டி பாட்டு பாடி அப்படி பண்ணும்பொழுதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சிம்பிளாக கொஞ்சம் தொடுதலை போல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆராதனை முடிவில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி அவர் அந்த ஆராதனை முடிவில் ஒரு சரணத்தை பாடி அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்துவார். எல்லாரும் கத்துவாங்க, கூவுவாங்க. அப்போ ஆண்டவரே, இந்த கடைசி மினிட்லையாவது எனக்கு உங்கள் ஆவியை ஊற்றுங்கப்பா, எனக்கு என்னன்னு தெரியல, உங்கள் பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அளவில்லாமல் ஆண்டவர் அன்றைக்கு என்மேல் இறங்கினார். அப்பெல்லாம் நான் ஞானசானம் எடுக்கலை. போன 3, 4, 5 வாரங்களில் என் மேல் அவர் கிருபையாக இறங்கி அவர் அபிஷேகத்தை ஊற்றினார், அவருடைய வல்லமையை ஊற்றினார். அந்த வல்லமையை பெற்ற நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். போதகரோடு நான் நேரங்களை கொடுத்து போதகரிடத்தில் கேட்க ஆரம்பித்தேன். என்னை வழி நடத்தின பாண்டிச்சேரியில் பாஸ்டர் ஜோஷுவா பால் அவர்கள், அவங்க மாமியார், அவங்க மாமனார், இவர்களெல்லாம் என்னை வழி நடத்தினார்கள். என்னை வழி நடத்தி அங்கு இருக்கிற சகோதரி எஸ்தர் ஏகவல்லி என்பவர்கள் தான் எனக்கு இந்த சத்தியத்தை முதலாய் வந்து சொன்னார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த போது அவர்களிடத்தில் கேட்டேன், உங்களை நான் ஒரு ஆவிக்குரிய தாயாக நான் அழைக்க வேண்டும் என்று. இன்றைக்கும் அவர்களை நான் அம்மா என்று தான் அழைப்பேன். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த, இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து என்னை நிறுத்தின அவர்கள்தான் எஸ்தர் ஏகவல்லி புதுச்சேரி. அவர்கள்தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கே ஊழியத்துக்கு செல்வோம். போதகர், நாங்கள் டீமா வாலிபர்கள், பெரியோர்களிட எல்லாரும் போய் கிராமங்கள், அங்கே பக்கத்து கிராமங்கள்லாம் ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவேன். எங்கள் வீட்டில் வந்து எப்படி இவர்களிடத்தில் சொல்லுவது என்று குடும்பத்தார் இடத்துல, அப்பா அம்மா கிட்ட, அண்ணங்கிட்டலாம் எப்படி சொல்வது என்று சொல்லி நான் ரொம்பவும் அதில் ரொம்ப யோசித்தேன். கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, அருகலிப்பாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் நான் வீட்டுக்கு வந்து நான் ஒவ்வொரு வாரமும் மாலை வேளையில் 5 மணிக்கு தான் வருவேன். என்னுடைய ஊழியத்தை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் சர்ச்சை ஆராதனை முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரரோடு போதகரோடு நாங்கள் இந்த கிராம ஊழியங்களுக்கு செல்வது வழக்கம். போயிட்டு அந்த கிராம ஊழியத்தை செய்துவிட்டு நான் வீட்டுக்கு இங்கே எங்கள் ஊருக்கு ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் விளம்பூர் கிராமத்துக்கு நான் வருவேன். வந்து அந்த 5 மணிக்கு 5:30 மணிக்கு வருவேன். வந்து இது முக்கியமாக வந்து என் பெற்றோர்களை பார்த்து விட்டு எங்கள் வீட்டில் ஒரு அறை முழுவதிலும் அந்த படங்கள்லாம் வைத்து விட்டுருக்கோம். அந்த படங்கள்லாம் வைத்திருக்கிற அந்த இடத்த நான் பார்ப்பேன். பார்த்துட்டு போயிட்டு நான் கேட்பேன், பொல்லாத ஆவியே, எங்கள் வீட்டை விட்டு நீ போயிடணும். ஏன்னா மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டார். மெய்யான தெய்வம் அந்த உலக ரட்சகர் எனக்குள்ளே வந்து விட்டார். எனவே நீ என் வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீ மெய்யான தெய்வமாக இருந்தால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் குடும்பத்தில் என் பெரிய அண்ணன் காத்தவராயன் சூனியத்தால் சாகடித்தார்கள். எங்கள் அண்ணனை காப்பாற்றினியா? 2வது அண்ணன் பெரிய ஆண்டவரை நீங்கள் காப்பாற்றினீர்களா? 3வது குப்பம்மாள், எங்கள் அக்கா குப்பம்மாள், அவர்களை காப்பாற்றினீர்களா? என் வீட்டில் 3 பேர் செத்தார்களே, அந்த 3 பேர் சூனிய மந்திரத்தில் என் உறவினர்கள் சாகடித்தார்களே, அது எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டு உன்னையே கட்டி உன் மூலமாகவே மந்திரவாதி செய்கிறான். அப்போ மந்திரவாதி ஒரு மனுஷன் கைக்கு அடங்குகிற ஒரு தெய்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு நேராக நின்று என் வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லி ஜெபித்து விட்டு எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு அன்னைக்கே நான் புதுச்சேரிக்கு கிளம்பிவிடுவேன். அப்போ போயிட்டு மறுநாள் திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று தொடர்ந்து ஆண்டவருக்கு அதிகாலையில் ஜெபிப்பது, அதிகாலையில் தேடுவது, இரவு அதாவது அதிகாலையில் 2 to 3 என்னுடைய ப்ரேயர் டைம். அதிகாலை வேளையில் எழுந்து பேச்சுலர் ரூமில் இருந்தாலும் எல்லாம் நான் எழுந்து சரியாத நேர்த்தியாக செய்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் என்று பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமையில் தேவாலயத்துக்குள்ளே போய் தேவனுடைய சமூகத்தில் நான், ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்தாய் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்பேன். ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனாகிய கர்த்தர் எனக்கு அளவில்லாமல் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி என்னை ஆண்டவர் புதிய அபிஷேகத்தில் என்னை நிரப்புவார். இப்படி செய்யும்போது நான் ஒரு காலகட்டம் வரும்போது ஞானஸ்தானம் எடுத்து விட்டு என் வீடு திரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா என் சகோதரன் ஏழுமலை என்பவர் எங்கள் வீட்டில் இருந்த எல்லா விதமான அந்த விக்கிரகம், ஒரு வீடு நிறைய இருந்த எல்லாவற்றையும் எடுத்து அவர் எப்படி எடுத்தார் என்று சொன்னால்,
அவருடைய கனவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் ஜெபம் பண்ணிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுவேன் வேலைக்கு. அப்போது அவர் கனவுல போய் இயேசு கிறிஸ்து அவரை எடுத்துக்கொண்டு அந்த ஊரையே சுற்றி வருவது போல சில கனவுகளை, காட்சிகளை அவர் கண்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவர் சொல்லி, இந்த மாதிரிலாம் ஏசப்பா வந்தாருமா அப்படின்னும்போது எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கிறார்கள், அப்படியாப்பா, நாம் எல்லாரும் தம்பி அந்த தெய்வத்தை, இயேசு என்ற தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார், அதுபோல் நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் சரிம்மா, நம்ம குடும்பமாகவே ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று எங்கள் அண்ணன் சொல்ல, உடனடியாய் எங்கள் அண்ணன், சரி இந்த விக்கிரகத்தை, இந்த படங்கள்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு படும்போது என்னிடத்துல எங்கள் அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அதை கோயிலில் எடுத்துன்னு வச்சிடலான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. கோயிலில் வேண்டாம், அதை யாருக்குன்னா கொடுத்துடலாமா? வேண்டாம்மா, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அது எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையில் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து நம்ம பட்ட பாடுகளையும், நம்ம பட்ட துன்பங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும், வேதனைகளும், சூனிய மந்திர கட்டுகளையும் வேறு யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னபோது, அப்போ உடனடியாக என் சகோதரன் அது எல்லாவற்றையும் பெரிய கோணியில் போட்டு கட்டி தலை மேலே தூக்கிக்கிட்டு போய் எங்கள் ஊரில் வெள்ளி குட்டை என்று சொல்வார்கள், பெரிய குட்டை. அந்த குட்டையில் தண்ணி எப்போதும் இருக்கும், மே மாதங்களில் கூட தண்ணி இருக்கும், வற்றாமல் அந்த குட்டையில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்து விட்டார். எங்கள் வீடு அது முதற்கொண்டு சுத்தமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏற்றுக்கொண்டார்கள். என் பிள்ளை வணங்குகிற தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியாக நாங்கள் இந்த எங்கள் குடும்பத்தார் மனம் திரும்பி எங்கள் அப்பா அம்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் அப்பாவை பார்த்திங்கன்னா பயங்கர குடிக்காரர். எங்கள் அப்பாவை சாயங்காலம் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணனும் அப்படியே, அதாவது தோட்டமாக எங்கள் ஊரில் இடைக்கழி நாட்டில் தோட்டம், ஒரு குடும்பம் என்று சொன்னால் 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், 5 ஏக்கரில் ஒரு வீடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கிராமங்களில் மாலை வேளையில் ஆடு மாடுகளை தேடுவார்கள், வீட்டுக்கு வராத ஆடு மாடுகளை அப்படி தேடி போய் அதை கொண்டு வந்து கட்டுவது வழக்கம். அதுபோல் எங்கள் அப்பாவை தேடுவோம். காரணம், எங்கள் அப்பா ஃபுல்லாக குடிப்பார். சாராயம், கல் என தென்னை, பனை, இந்த கல் குடிப்பது, சாராயம் குடிப்பது, பயங்கரமாக குடிப்பார். குடிச்சிட்டு டெய்லி எங்கள் வீட்டில் பயங்கரமான சண்டைக்குள்ளாகும். அப்படிப்பட்ட நிலையில் அவர் குடிச்சிட்டு வருவார். வரும்பொழுது வழியில் எங்கேயாவது சவுக்கு தோப்பில், தைலம் தோப்பில் எங்கேயாவது விழுந்து விடுவார். அப்படியே கிடப்பார். நானும் எங்கள் அண்ணனும் அந்த காலத்தில் ராந்தல் எடுத்துக்கொண்டு கையில் பிடித்து கொண்டு நாங்கள் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அப்பாவை காணோம், எந்த வழியில் வருவார் என்று சொல்லி யோசித்து அந்த வழியில் தேடிக்கொண்டு போவோம். அங்கே விழுந்து கிடப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த எங்கள் அப்பா, அவரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோம். அவரை கொண்டு வந்து, இப்படி குடிக்கிற அப்பா ஒரு காலகட்டத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தபோது, என் பிள்ளை வணங்குகிற அந்த இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கொண்டு நாங்கள் முழு குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் என் சகோதரன் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஏற்பட்டது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னோடு சப்போர்ட் பண்ணாங்க. ஆண்டவர் இப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இப்படி போகும்போது நடந்த சம்பவங்கள் என்னவென்றால், நான் அந்த ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருந்துட்டு அங்கே ஊழியம் செஞ்சுட்டு அங்கிருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் கிராமத்துக்கு விளம்பூருக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே நாங்கள் வந்து ஊழியம் செய்துட்டு போவது வழக்கம். அங்கே இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு செய்து கொண்டு கொடுப்போம். கொடுத்து விட்டு இங்கேருந்து ஊழியம் செஞ்சுட்டு வருவாங்க. ரொம்ப பேர் உட்காருவாங்க. ஏசப்பா சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம், சொல்லிட்டுலாம் நாங்கள் போவோம். அப்படியாக இருந்த காலங்கள் இப்படியா உருண்டு போயிருந்தது. நான் இருந்த அக்னி துதிக்கும் ஜெப வீடு புதுச்சேரியில், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 3 நாள் அந்த சபையினுடைய கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. ஆனிவர்சரி அந்த கூட்டங்களில் 3 நாள் வைப்பார்கள். அந்த 3 நாளும் அன்னம் தண்ணி புசிக்காமல் விரதமாக இருப்பது வழக்கம். நான் முழுவதும் விரதமாக இருக்கிறேன். அப்போது அங்கே இந்த ஊழியத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த மாலை வேளையில் சாயங்காலத்தில் சர்ச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி போயிட்டு வந்த நான் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த 3 நாள் அந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனிவர்சரி. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். 3 நாள் கூட்டத்தில் ஆண்டவர் பேசி, நீ புறப்பட்டு போ என்று சொல்கிறார்.
ஆண்டவர் நீ புறப்பட்டு போ அப்படின்ட்டு சொல்லுகிறார். அப்போ இப்படியும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள்னு கேட்குறது. அதுக்கு முன்னாடி வந்த எங்கள் போதகர் அவர் பல ஊழியர்களை, பரிசுத்தாவி பெற்ற பெந்தகோஸ்தை ஊழியர்களை, மூத்த தேவ மனிதர்களை கொண்டு வந்து போதிப்பது வழக்கம். அங்கே சண்டே ஆராதனை இப்படிப்பட்ட சபை கூடுதலில் கொண்டு வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுவது வழக்கம். இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் வரும்பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், அங்கே வந்துட்டு நீங்கள் அவங்க ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, தம்பி உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி சொல்லும்போது நானும் ஒவ்வொரு ஊழியர்களாய் சொல்லிட்டு போவாங்க. நானும் கர்த்தர் சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் ஐயா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் சென்னையில் இருக்கிற பாஸ்டர் ராஜ் மனோவா, முதிர்ந்த தேவ மனிதன், அவர் தான் எனக்கு வந்து இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நான் கேட்டேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் என் பேர் வந்து கோவிந்தராஜ், ஆக அந்த கோவிந்தராஜ் என்பதை எடுத்துட்டு எனக்கு முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பெயராக வைங்க, எனக்கு அந்த பெயரே பிடிக்கல, எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ அவர்கள் பேர் வைக்கும்போது ஞானஸ்தான பெயர் செலோத் ராஜ் என்று பேர் வைத்தார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனம், சீமோன் எண்ணப்பட்ட செலோத்தோய் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை எடுத்து எனக்கு செலோத் ராஜ் என்று பேர் சூட்டினார்கள். அப்படியாக அந்த வைராக்கியமாக நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். அந்த 3 நாள் அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது. அப்படி நடக்கப்படும்போது எனக்கு 3 நாள் உந்துதலை கொடுக்கிறார். அன்னதண்ணி புசிக்காமல் நான் அந்த ஊழியத்தில் அந்த ஆராதனைகளில் இருக்கிறேன். பரிசுத்தால் நிரம்புறேன், விழுந்து புரள்றேன், கையெல்லாம் தட்டி 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 என்னுடைய கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளெல்லாம் இந்த சந்தெல்லாம் கிழிஞ்சி ரத்தம், ஒயிட் அண்ட் ஒயிட்டு, வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு தான் இருப்போம், வெள்ளையில் தான் இருப்போம். அப்படி ரத்தம்லாம் பிச்சு ஊற்றுன்னு ஊற்றுது. 3ஆம் நாள் கூட்டம் முடிகிறது. முடியும் பொழுது ஆவியானவர் பரிசுத்தவான் பேசினார், நீ இப்பொழுதே இன்றைக்கே நீ புறப்படு, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி கர்த்தர் என்னை அனுப்பினார். அன்றைக்கு அந்த ஆராதனை முடித்து அன்னைக்கு புறப்பட்டு என் கிராமத்துக்கு வந்தேன். வந்துட்டு முதலாய் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் தாலுக்காவில் இடைக்கை நாடு பேரூராட்சியில் 24 கிராமங்களில் ஒரு கிராமம் பனையூர் பெரிய குப்பம் மீனவ கிராமம். அந்த கிராமத்தில் ஆண்டவர் என்னை அனுப்பினார். சாயங்காலம் சரியாக 5:30 மணி நான் புறப்பட்டு போகிறேன். அங்கே போன போது ஒரு 50-60 மக்கள் அந்த கடற்கரை பகுதியில் வந்து அமர்ந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை போதித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அங்கே அதிசயமாய் அற்புதமாக அநேக ஜனங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அங்கே யாவருக்கும் செய்தார். இதிலிருந்து என்னுடைய ஊழியங்கள் தொடக்கமானது. 1996ஆம் ஆண்டில் இந்த ஊழியம் துவங்கினது. அன்றைக்கு துவங்கின இந்த ஊழியமாகப்பட்டது அன்று முதற்கொண்டு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய ஆரம்பித்தார். அன்றைக்கு பார்க்கப்படும்போது 96ஆம் ஆண்டில் அங்கே கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரி ரமணி என்று சொல்லி ஒரு சகோதரி, அவர்களுக்கு அந்த நாட்கள் என்ன வயது இருக்கும் என்று சொன்னால் ஒரு 16-17 வயதுகள் இருக்கும். அந்த நாட்களில் அந்த மகளுக்கு கால் கை எழுந்து நடக்க முடியாமல் அவர்கள் நகர்ந்து தான் போக முடியும். அப்படிப்பட்ட அவர்களால் எழுந்து நிற்க முடியாது, அவர்களால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட அவர்கள் அந்த நாட்களில் நான் ஜெபித்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அந்த மகள் காலும் கையும் சூம்பி போய் முறுக்கி கொண்டிருக்கோம், நிற்கவும் முடியாது, நகர்ந்து தான் போக முடியும். அப்படிப்பட்ட அந்த மகள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் அந்த கால்களில் கைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அந்த மகளை எழுந்து நிற்க வைத்து ஜெபித்தேன். அதை ஒரு கோலை கொடுத்து அந்த கோலால் ஊனி ஸ்டெப்பாக ஊனி நடக்க சொன்னேன். அப்போ ஜெபிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அற்புதமாக நல்லா இன்றைக்கு நடந்து வருகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். முதலாய் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் என்னவென்றால், இந்த முடவர்களை நடக்க செய்கிற அற்புதம் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே, அப்படியாக இந்த முடவச்சியாக இருந்த இந்த மகள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். என் கிராமத்தில், நான் பிறந்த கிராமத்தில் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். இந்த அற்புதத்தை செய்து பின்பு அங்கிருக்கிற ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் என்று அங்கு அற்புதங்களை செய்தார். அதே போல் என் கிராமத்தில் எனக்கு ரிலேட்டிவாக இருக்கிற ஒரு சகோதரர், அவர்கள் பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போய்
செத்து விட்டார் என்று சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து என்னுடைய பக்கத்து வீடு தான், அங்கே கொண்டு வந்து அங்கே மேலெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது பாண்டிச்சேரி கோரிமேடு ஹாஸ்பிட்டல் என்று சொன்னார்கள். வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லுகிறார், நடு ராத்திரி இந்த மாதிரி வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி இறந்துட்டாராம்பா அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா, சாகலை, அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த குடும்ப விசுவாசித்தா நிச்சயமாய் இப்போ நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், அங்கே அற்புதம் செய்வார், ஆண்டவர் உயிர் கொடுப்பார் என்று சொல்லி. அப்பொழுது நான் போகும்போது அவரை கொண்டு வந்து திண்ணை மேலே அவங்க வீட்டில் கழுத்தி வைத்திருந்தார்கள். எல்லாம் ஓய்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். போய் பார்த்து அவங்க குடும்பத்தாரை பார்த்து சொன்னேன், தம்பி இங்கே வாங்கன்னு அழைத்து அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி உங்கள் அப்பாவை ஏசப்பா இப்போ உயிரோடு எழுப்புவார். மரணத்தில் இருக்கிற இவர், மரணத்தை ருசி பார்த்த இவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஏன்னா இயேசு மரணத்தை ருசி பார்த்தவர், உங்கள் அப்பாவை அற்புதம் செய்து உயிரோடு எழுப்பார்னு சொன்னபோது அவர் சொன்னார், எப்படியாகிலும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கள், எங்கள் குடும்பம் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். நானும் என் மனைவியுமாய் ஜெபிக்க ஆரம்பித்த போது நடந்த சம்பவம் தெரியுமா? முதல்ல அவருடைய காலுடைய பெருவிரல் 2வது விரலும் ஆட ஆரம்பித்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்பு அடுத்த 5 நிமிஷம் ஜெபித்தேன். அவருடைய அந்த வாயெல்லாம் பல்லு அப்படி கடித்து கொண்டிருந்த, அந்த செத்துட்டா கடித்து கொண்டிருப்பார்கள் வந்துட்ட அந்த மாதிரி இருந்த அந்த பற்கள் அது ரிமூவ் ஆயிற்று. அப்புறம் அவருடைய அந்த நாக்கால் அப்படி பண்ண ஆரம்பித்தார். பின்பு கண்களை திறக்க ஆரம்பித்தார். எழுந்து உட்கார வைத்து கர்த்தர் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், ஆண்டவராகி இயேசு. இதெல்லாம் என் கிராம மக்கள் பார்த்தார்கள். பார்த்து ஐயோ இவ்வளோலாம் அற்புதம் நடந்து விட்டது, நம்ம விட்டோம் என்று சொன்னால் இந்த ஊரே அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்று எல்லாரும் அங்கே பொறாமையாக எழும்ப ஆரம்பித்தார்கள். எழும்பி எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எழும்பி எங்களுக்கு என்னுடைய திருமணத்தின் போது எங்கள் ஊரில் ஒத்த மூலம் கொட்டி இந்த திருமணத்துக்கு போகக்கூடாது, அந்த திருமணத்துக்கு போகிறவங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் என்று சொன்னார்கள். குடும்பமாக போனால் 1000 ரூபாய் அபராதம் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் எனக்கு பல உபத்திரங்களையும் பாடுகளையும் அந்த கிராமம் கொடுத்தது. அதன் மத்தியிலும் நான் சோர்ந்து போகாமல் அந்த ஊழியத்தை எழுந்து கர்த்தர் என் நிமித்த கட்ட ஆரம்பித்தார். இப்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் அங்கே செய்ய ஆரம்பித்தார். அப்படியாக அங்கிருந்து ஒரு பலா மரத்து அடியில் 96ஆம் ஆண்டில் ஆரம்பித்தோம். பலா மரத்து அடியில் தான் ஆரம்பித்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிறவர்கள் வந்து நான் ஜெபம் நடத்தி கொண்டிருப்பேன், வந்து வல்கராக அசிங்கமாக பேசுவார்கள். வெளிநாட்டு தெய்வத்தை கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக மன உளைச்சலாகும்படியாய் பேசுவார்கள். இப்படியெல்லாம் அந்த ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பாடு, இப்படியெல்லாம் என்னென்னவோ கட்டுப்பாடு போட்டு இந்த ஊழியத்தை சிதைக்க நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ அங்கிருந்து என்ன பக்கத்தில் பனையூர், ஈசிஆர் ரோட்டில் பனையூர் என்ற கிராமத்தில், அங்கே ஈசிஆர் ரோடு ஓட்டில் 10க்கு 10, இங்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு 10க்கு 10 மேலே கூரை சுற்றி தென்னங்கீத்தால் மேலே போட்டு சுற்றி தென்னங்கீத்தால் கட்டியிருப்பாங்க, சுவர் மாதிரி. அதனுடைய டோர் கூட தென்னங்கீத்தில் கட்டியிருப்பாங்க. அதை போய் பார்த்து நான் அதை வாடகை எடுக்க ஆரம்பித்தேன். அதை எடுத்து 10 ரூபாய் வாடகைக்கு அங்கே போனேன். இந்த 10 ரூபாய் வாடகையை என்னால் கொடுக்க முடியாது. காரணம், ஆரம்ப காலங்களில் ஜனங்கள் கிடையாது. 4-5 சிறு பிள்ளைகள் வருவார்கள். அந்த சிறு பிள்ளைகளுக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட், ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்க வேண்டும். அது வாங்கி கொடுக்க முடியாத கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை வாங்கி கொடுக்க முடியாது. அப்படியாக இந்த ஊழியத்தை நடத்திவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம். கையில் பார்த்தா 4 ஆத்துமாக்கள் வந்தால் தானே அங்கே காணிக்க வரோம். ஆத்துமாக்கள் யாரும், ஜனங்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் என யாரும் வரல. அந்த சிறு பிள்ளைகள் தான் வந்தார்கள். அந்த சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். அப்படியாய் கொஞ்சமாய் அந்த இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அற்புதம் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. அப்படியாய் கடந்து வரும் பொழுது இந்த சிறு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மூலமாக அந்த பிள்ளைகளை சந்திக்க அவங்க வீடுகளுக்கு போவோம். அவங்க வீடுகளில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு வந்து தான் ஒரு கொஞ்சம் ஆத்துமாக்களை கொஞ்சமாக தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். அற்புதம் அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். வியாதியில் நோயாளிகளா, சூனிய மந்திர கட்டுகளா வர்ற ஜனங்களுக்கெல்லாம் அற்புதங்கள்,
கேன்சர் வியாதிகள் மாறினது. கேன்சர் வியாதிகளில் அற்புத சுகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி கொஞ்சமாக என்னுடைய கிராமத்தை விட்டு இப்போ பனையூர் என்ற கிராமத்துக்கு வந்துட்டேன். அப்படியே பனையூர், பெரிய பனையூர், சின்ன பனையூர், முதலியார் குப்பம், நயினார் குப்பம், போதியூர், முட்டுக்காடு, பரமேகனி குப்பம், தழுதாளி குப்பம், பனையூர் சின்ன குப்பம், விளம்பூர் குப்பம், கடப்பாக்கம் குப்பம், கெங்கதேவன் குப்பம், இப்படி என அப்படியே வந்து செய்யூர், மேற்கு செய்யூர், வடக்கு செய்யூர், தேவராஜபுரம், செங்காட்டூர், அப்படியே எர்ணச்சித்தி, அப்படியே போகும்போது பவுஞ்சூர், மதுராந்தகம் என சென்னையில் இருந்தெல்லாம் இன்றைக்கி ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக ஆண்டவராகிய தேவன் இதை கொஞ்சமாக பெருக்கினார். 10க்கு 10 எடுத்த அந்த ஷெட்டை மாற்றி அந்த ஹவுஸ் ஓனரை கேட்டு, அந்த இடத்துக்கு ஓனரை கேட்டு, நானே அந்த கூரை போடுறேன்னு சொல்லி கேட்டேன். போட்டுக்கொள்ள சொன்னார். 10க்கு 10 எடுத்த நான் 10க்கு 20 அடுத்த ரூம் எடுத்தேன். இப்படியாக 6 ரூம் எடுத்துட்டேன். 60 அடி தள்ளி போயிட்டேன். அப்போ அந்த ஓனர்கிட்ட கேட்டபோது, நான் ஓனாக போட்டுக்கிறேன்னு சொன்னேன். தாராளமாக போட்டுக்கினார். 80 அடி நீட்டு, 18 அடி அகலத்துக்கு அந்த கூரையை போட்டு அந்த ஈசிஆர் ரோட்டில் பனையூரில் நடத்தி கொண்டு வந்தேன். அந்த நடத்தி அப்படியாக கொஞ்சமாக அதிலிருந்து கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு நடந்து கொண்டு வந்தது. கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களும் செய்து வந்தார். அது கொஞ்சமாக டெவலப்பில் வரும் பொழுது ஆண்டவர் கொஞ்சமாக டெவலப்பை கொடுத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களை கடந்து வர செய்தார். அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு நாளைக்கு அந்த ஊழியத்தை பார்த்தோன்னா, ஆரம்ப கால ஊழியத்தில் காணிக்கென்று பார்த்தா அங்கே 20 காசு, 30 காசு, 50 காசு, 1 ரூபா. எங்களுக்கு பசி பட்டினி. நானும் என் மனைவியும். எங்கள் அப்பா வேலைக்கு போய், அவர் வேலைக்கு போவார் டெய்லி. அந்த காலகட்டங்களில் அவர் வேலைக்கு போய் அப்போல்லாம் 5 ரூபா கூலி. அந்த கூலியை வாங்கிக்கின்னு வந்து அதில் போய் ரேஷன் கடையில் அவர் அரிசி 2 கிலோ வாங்கிக்கின்னு வந்து அதை கொடுத்து, நான் வந்து சுற்றி ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போவேன். ஒன்றுமே இருக்காது, நானே பசிப்பட்டினியாக போவேன். அப்போ போகும்போது அவர் கொண்டு வந்து கொடுத்து அந்த அரிசியை வாங்கிடுவோம். ஆனால் எங்களுக்கு குழம்பு வைக்க நிராகதி. அந்த ஊழியத்தின் பாதையில் குழம்பு இருக்காது. அப்போ என்ன செய்வேன், என் மனைவியானவள் 4 நாவுக்கு பச்சை மிளகாய் வாங்கணும். அந்த பச்சை மிளகாய் வாங்கிக்கின்னு வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து அந்த பாத்திரத்தில் அந்த பச்சை மிளகாய் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைப்போம். கொதித்து அது வெந்த பிற்பாடு, அது வெந்து அந்த பச்சை மிளகாய் நல்லா அலைய வேகும். அந்த வெந்த பிற்பாடு அதில் உப்பு கூட போடுறதுக்கு உப்பு வாங்க காசு இருக்காது. அந்த மிளகாவை எடுத்து அந்த சாப்பாடை வடிச்சிட்டு அதில் போட்டு பெணிவோம். வெறும் காரம், அதை சாப்பிடுவோம். இப்படியாக குழம்புக்கு வழி இல்லை, டீ குடிக்க முடியாது, காப்பி குடிக்க முடியாது. இந்த சூழ்நிலை தான் குழந்தைகள் எங்களுக்கு பிறந்தார்கள். குழந்தை பிறந்து 4 நாவுக்கு ரவை பால் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. 4 நாவுக்கு ரவை வாங்கியாந்து அதை காய்ச்சி வச்சுட்டு பிள்ளைங்க ராத்திரியில் எழுந்துக்கும் போது அந்த ரவையை எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து தண்ணியை கொடுப்போம். நாங்களும் பசி பட்னி. இப்படியாகத்தான் நாங்கள் அந்த ஊழியத்தில் கடந்து வந்தோம். கொஞ்சமாக அப்புறமாகத்தான் கொஞ்சமாக அந்த டெவலப் ஆகும்போது தேவனாகிய கர்த்தர் கொஞ்சமாக எங்களை அப்படியே உயர்த்த ஆரம்பித்தார். அப்படியே நாங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத இருந்தேன். அந்த நிலையில் தான் கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் நான் வேலை செய்யும்போதோ, நான் எங்களுடைய கம்பெனியில் நான் சூப்பர்வைசராக நான் இருந்தேன். எனக்கு பார்க்கும்போது 96க்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்து எங்கள் ஆஃபீஸ் நிர்வாகம் என்னை அனுப்ப பார்த்தது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்காக என்னுடைய ஊழியத்தை நான் விட நேர்ந்தது. அப்போ அந்த காலகட்டங்களில் நான் வட இந்தியா பீகார் ஊழியத்துக்கு போய் நானும் என் மனைவியுமாக நாங்கள் அங்கே ஊழியம் செய்யும்போது, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே கேட்டோம், ஆண்டவரே, நான் முழு நேரமாக ஊழியம் செய்யணும், எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்கணும், நான் முழு நேரமாக ஊழியம் செய்யணும், ஒரு இடத்தை கொடுக்கணும் சபைக்கு என்று கேட்டபோது தான் அதை முடிச்சுட்டு 20 நாள் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து பாண்டிச்சேரிக்கு நான் வேலைக்கு போன போது அங்கே என்னுடைய பர்சனல் ஆஃபீஸர் ஏற்கனவே அவர்கள் முடிவு பண்ணி டெர்மினேஷன் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டெர்மினேஷன் ஆர்டரில் நீங்களாகவே பணியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக நீங்கள் சைன் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரை நம்பி நான் சைன் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த ஊழியத்தை கடந்து போகிறேன். பசி பட்டினி ஒன்றுமே இல்லை. இந்த ஊழியத்தில் அப்படி நான் அந்த வேலையும் அவர்கள் டெர்மினேஷன் ஆர்டரில் கையெழுத்து போட்டு போங்கன்னாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்.
அழைத்த தெய்வத்திற்கு உண்மையாக நான் நேசித்தேன். இருமனம் உள்ளவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு இருமனம் வேண்டாம், ஒரே மனமாக இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்கு மெய்யான தெய்வத்துக்கு உலக ரட்சகருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அந்த வேலை வேண்டாம் என்று டென்மிஷன் ஆர்டரில் சைன் பண்ணிட்டு வெளியேறினேன். அப்படி வெளியேறி வந்து தரித்திரனை போல நான் ஒன்றுமில்லாதவனாக நான் இந்த கிராமங்கள் எல்லா கிராமத்திலையும் கால்பதிக்காத இடங்களில் அப்படியாக இந்த பகுதியில் நான் நடந்து திரிந்து இந்த ஊழியத்தை செய்தேன். நடந்து திரிந்து செய்கிற வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊழியத்தில் டெவலப்மெண்ட்டை கொடுத்தார். அதுக்கப்புறமா இன்றைக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த இறைப்பணியோடு சமுதாய பணிகளையும் நாங்கள் செய்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போது அந்த காலகட்டங்களிலே நான் இந்த பணிகளை நான் செய்து வரும்போது இறைப்பணியோடு சமூக பணியும் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் 2015 வருடத்தில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தார் தேவாலயத்தை நோக்கி வந்தார்கள். அந்த குடும்பம் இங்கே இருக்கிற பரமங்கேணி குப்பம் என்று மீனவ கிராமம். அந்த கிராமத்திலிருந்து கணவன் மனைவியாக இருவர் வந்தார்கள். ஒரு குடும்பம். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு கலங்குகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வந்தார்கள். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், ஆண்டவர் உங்கள் தெய்வம் செய்வாரா என்று கேட்டார்கள். நான் அந்த இடத்துல சொன்னேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று சொன்னேன். அப்போ சொன்னபோது அவர்கள் அப்படி என்றால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். கண்டிப்பாகவே கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த காலகட்டத்தில் அவர்கள் போய் நீங்கள் 2 பேருமே நீங்கள் உங்கள் பாடி நீங்கள் போய் உங்கள் யூட்ரஸ் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று கேட்டபோது அந்த அம்மா போய் ஸ்கேன் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு கர்ப்பப்பை கிழிஞ்சு போன கோணியை போல இருக்கிறது. இந்த கர்ப்பப்பையில் 100க்கு 200 மடங்கு குழந்தை பாக்கியம், குழந்தை நிற்பதற்கு வழியே இல்லை என்று சென்னையில் இருக்கிற அப்போல்லோ மருத்துவமனை ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுகிறது. பின்பு புருஷனை பார்க்கப்படும்போது அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கப்படும்போது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அந்த மருத்துவ ஸ்கேன் ரிப்போர்ட், அப்போல்லோ மருத்துவமனை ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்கிறது. அப்போ இருவரும் வந்து கண்ணீர் விட்டு கதறினார்கள். கதறி, ஐயா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? எனக்கும் கர்ப்பப்பை இப்படி இருக்கிறது, என் புருஷனுக்கும் இப்படி இருக்கிறது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதை பாருங்கள் என்று சொல்லி அதை வாங்கி பார்த்து விட்டு நான் அப்படி வைத்து விட்டு ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களால் விசுவாசிக்க முடியுமா? கண்டிப்பாக உங்களால் இயேசு கிறிஸ்து நம்ப முடியுமா? நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஆண்டவரை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 2015 வருடத்தில் நான் 3 நாட்கள் உபவாசம் போட சொன்னேன். அப்பொழுது அந்த 3 நாட்களும், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, அதாவது புனித வெள்ளி மறுநாள், புனித வெள்ளிக்கு மறுநாள் ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நாள், இந்த 3வது நாள், இந்த 3 நாட்களும் நீங்கள் அன்னந்தண்ணி புசியாமல் தேவாலயத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஈஸ்டர் இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னேன். அப்போது இவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்கள் பெயர்கள் பரமங்கேணி குப்பத்தில் பெருமாள் என்பவர், அவங்க மனைவி முத்துலட்சுமி என்று சொல்லி. அப்பொழுது அவர்களுக்கு ஞானஸ்நானமும் கொடுத்து விட்டோம். கொடுத்து அந்த நாட்களில் இவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இதே செய்யூர் தாலுக்காவில் செந்தில் காந்தா என்கிற சகோதரன் 12 ஆண்டு காலமாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு, கேரளாவை சேர்ந்த ஐயப்பன் கோயிலுக்கு மலைக்கு நான் 12 வருடங்களாக கடந்து வருகிறேன். ஆனால் எனக்கும் என் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு கூட அவரும் வந்து காத்து கொண்டிருக்கிறார். எனவே இருவருமாய் இவர்கள் குடும்பம் ஒரு புறம், அவர் குடும்பம் ஒரு புறம் காத்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் சொன்ன விசுவாச வார்த்தையை கூறினேன், நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோடு வாருங்கள், தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி. அன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் நாங்கள் போஸ்டர்லாம் அடித்து எங்கள் கிராமத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 போஸ்டராவது அடித்து அந்த போஸ்டர்களை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சனிக்கிழமை இரவு நாங்கள் ஒட்டுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்றைக்கு பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் அப்படி பொழுது வடிஞ்சு வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார்
இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இந்த செய்தி அவர்கள் வாசிக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் படித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த அபார அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இதை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்வோம். அப்படி நாங்கள் செய்கிற வேலையில் அன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை இரவு போஸ்டர் போய் ஒட்டிட்டு வருகிறார்கள். நானும் அவர்கள் கூட போகிறேன். அந்தந்த இடங்களில் போஸ்டர் ஒட்டணும்னு சொல்லி நான் பராமரிக்கிறேன். ஓட்டிட்டுலாம் வருகிறோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் அங்கே ஈஸ்டர் ஆராதனை 8 மணிக்கு ஆராதனை தொடங்கிவிட்டது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார், ஜீசஸ் இஸ் அலைவ், ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்படி என்று இந்த வாக்கு தத்தத்தை தேவன் தந்து, அப்போ அவர் பேரை சொல்லி பால் பெருமாள், தெபோரால் முத்துலட்சுமி உங்களுக்கு, இன்னும் இப்படி இருக்கிற காந்தா செந்தில் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் 2 குடும்பத்திற்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் உங்கள் 2 குடும்பத்துக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். பால் பெருமாள், தெபோ முத்துலட்சுமி உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுதே இந்த நிமிஷமே இல்லாத கர்ப்பப்பையை பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்களை கொண்டு இப்பொழுது உங்கள் கர்ப்பப்பையை உருவாக்குகிறார், இப்பொழுது உருவாக்குகிறார். இந்த கர்ப்பப்பையை உருவாக்கி ஆண்டவர் 1 அல்ல 2 கருக்களை சிருஷ்டிக்கிறார். 1 அல்ல 2 கருக்களை சிருஷ்டிக்கிறார். அந்த 2 கருக்களை ஆண் 1 பொன் 1 2 பேரை ஆண்டவர் 2 கருக்களாக இப்போது சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து இன்றைக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி இதே வருஷத்தில் 2015 ஏப்ரல் 5ஆம் தேதியில தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு கொடுத்து இதே வருஷத்தில் 2015 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்குள்ள தேவன் 2 குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க 7.25 மாசத்துல 2 குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு சொன்னார். ஆணுக்கு யாக்கோபு என்று பெயரிடுவாய், பெண்ணுக்கு ஏஞ்சல் என்று பெயரிடுவாய். 2 குழந்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சிருஷ்டிக்கிறார் என்று 2015ஆம் வருஷத்துல ஆண்டவராகிய தேவன் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபோது அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இந்த வருடம் 25 டிசம்பர் 2015 இந்த 7.25 மாசத்துல உங்களுக்கு 2 குழந்தைகளை நீங்கள் பெற்று எடுப்பீர்கள், ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுதே அற்புதம் செய்துவிட்டார் என்று சொன்னபோது அவர்களை நான் கேட்டேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கண்டிப்பாக நாங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். இப்பொழுது அது ஆக கடவுது என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த புறத்தில் செந்தில் காந்தா என்று 12 ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத அவர்கள் கோயிலுக்குள்ளெல்லாம் சுற்றி திரிந்து ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போய் வந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள். எனவே இருவருக்குமாய் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆண்மகனை சிருஷ்டிக்கிறார் என்று செந்தில் காந்தா அவர்களுக்கு வாக்கு தத்தம் கர்த்தர் தந்தார். அதே போல் அவர்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண் 1 பெண் 1 கொடுக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைக்கு பையனுக்கு யாக்கோப் என்றும் மகளுக்கு ஏஞ்சல் என்றும் பேர் சூட்டிவீர்கள். இது 7.25 மாசத்தில் இந்த வருடம் டிசம்பர் 2015 டிசம்பர் 25க்குள்ள குழந்தை பெற்றுவிடுவீர்கள். கர்த்தர் அற்புதம் செய்துவிட்டார் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்னார். அப்படியே 2015ஆம் வருடத்தில் இவர்கள் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். இவர்கள் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தார்கள். இதுபோல ஏராளமான அற்புதம் அடையாளங்கள். அப்படியாக இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு 6 வயது கடந்திருக்கிறது. எனவே இப்படியாக நான் வெளியில் ஊழியங்களுக்கு போகும்போது அநேக இடங்களில் இப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இதில் குறிப்பாக சொல்லும் பொழுது, அதாவது சென்னைக்கு அடுத்து மீஞ்சூர் பக்கத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் பக்கத்தில் வெள்ளவாயில் என்ற கிராமத்தில் ஒரு திருச்சபை, கடைசி கால சியோன் திருச்சபை. அந்த திருச்சபைக்கு ஒரு அமாவாசை ஜெபத்துக்கு என்னை அழைத்தார் அந்த போதகர். அப்போ அழைக்கும்போது, ஐயா இந்த மாதிரி உங்களை நோட்டீஸில் நாங்கள் பேர் போடுவோம், அதில் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் இன்று போடலாமா என்று கேட்டார். நீங்கள் தாராளமாய் போடுங்கள். போட்டுவிட்டு பண கஷ்டம், சரீர சுகம், பலவீனங்கள்,
அற்புதம், அடையாளம் என்று இதெல்லாம் கர்த்தர் செய்து விடுவார். இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அற்புதம், குழந்தை பாக்கியம் இல்லாத சுத்துப்பட்டு கிராமங்களில் ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்காவது மலடாக இருப்பார்கள், குழந்தை இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையே எவ்வளோ பேர் கண்ணீரோடு கூட மல்கி செத்து போகிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை உங்கள் திருச்சபை மக்கள் அனுப்பி அவர்களை அழைத்து வர சொல்லுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அங்கே நான் அவருக்கு சொன்னேன். அப்போது அந்த நாட்களில் 2016 வருஷத்தில் நான் அந்த சபைக்கு போனேன். அங்கே போகும்போது அங்கே நடந்த அற்புதங்கள் என்ன தெரியுமா? அந்த போதகர் குழந்தை வைப்ரேஷனாக இருக்கும், பிறப்பில் இருந்தே. அவர் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறார். எனக்கு ஒரு அறையில் தங்க வைத்தார்கள். அந்த இரவு தங்கிவிட்டு உணவு அருந்தினோம். உணவு முடித்துவிட்டு நான் பக்கத்தில் கீழே சபைக்கு போக வேண்டும், என்னுடைய நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் குழந்தையை கொண்டு வந்து என் கரத்தில் கொடுத்தார்கள். அப்படி வாங்கி குழந்தையை பிடித்து கொண்டு அப்படியே வைப்ரேஷனாக இருக்கிறது அந்த போதகருடைய பிள்ளை. அப்போது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 10-15 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த பிள்ளை பிறப்பிலிருந்து 8 வயது வரைக்கும் அந்த பிள்ளை வைப்ரேஷனாகவே இருக்கிறது. கீழே படுக்க வைத்தாலும் வைப்ரேஷன், இல்லை ஏனை கட்டி போட்டாலும் வைப்ரேஷன். இப்படியான ஒரு சூழ்நிலை. ரொம்ப அந்த போதகர் அவதிப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். அந்த போதகரும் போதகர் அம்மாவும் குடும்பமே ரொம்ப கேடுபாடாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் கரத்தில் வாங்கி, ஆண்டவரே, இதோ உம்முடைய உன்னத ஊழியத்தை செய்கிற இந்த ஊழியக்காரன் பிள்ளையை என் தேவன் நீர் குணமாக்கும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 10-15 நிமிடங்களில் அந்த மகன் மேல் இருந்த அந்த வைப்ரேஷன் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் ஆனந்த களிப்பாக அந்த போதகர் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார். நல்ல சுகமானது. அந்த வைப்ரேஷன் நீங்கி அந்த பிள்ளை பரிபூர்ண சுகத்தை பெற்றார். இது ஒரு போதகருடைய பிள்ளைக்கு மீஞ்சூர் பக்கத்தில் வெள்ளவாயில் என்கிற கிராமத்தில் இருக்கிற கடைசி கால சீயோன் திருச்சபையின் போதகருடைய பிள்ளை பரிபூர்ண குணமடைந்தார். குணமடைந்த உடனே போதகர் கீழே வைந்து சொன்னார், 8 ஆண்டு காலமாக என் பிள்ளைக்கு பிறப்பிலிருந்து அங்கே மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை ஏதோ சில நரம்புகள் கட்டாயி விட்டதுனால என் பிள்ளைக்கு அன்று முதற்கொண்டு இன்று வரை 8 ஆண்டு காலமாக இருந்த இப்பேற்பட்ட பிரச்சனையை ஆண்டவர் ஐயா வந்து ஜெபித்த போது குணமாக்கினார் என்று சாட்சி சொல்லி, நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்று ஐயா மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி என் இடத்துல அந்த மைக்கை கொடுத்தார். அந்த இரவு வேளையில் நைட்டு 11:30 மணிக்கு கொடுத்தார்கள். 12:30, 1:30, 2:30, 3 மணிக்கு என்னுடைய பிரசங்கம் முடிகிறது. இயேசு அற்புதம் செய்தார். அவர் செய்த அற்புதத்தை இன்றைக்கு நான் ஜெபிக்கிற வேளையில் இயேசு அற்புதம் செய்வார் என்று சொன்னபோது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் அந்த மக்கள் அந்த போதருடைய பிள்ளை பரிபூர்ண சுகமாயிற்று என்றபோது எல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார்கள். ஆண்டவர் பரிபூர்ணமாய் அங்கே வந்த மக்களில், வந்த பெண்களில் ஆண்டவர் பிரசங்கம் முடிஞ்சு பேர் சொல்லி எல்லாருக்கும் ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபார ஒரு என்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலனாய் எனக்கு அந்த தீர்க்க தரிசன வரங்களையும் ஆண்டவர் சுகமாக்கும் குணமாக்கும் அற்புதம் அடையாளங்களை செய்யக்கூடிய அந்த வரங்களையும் கொடுத்தது தான் இந்த ஊழியத்தில் என்னால் நிற்க முடிகிறது. அன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து நான் ஜெபித்து கொண்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஜெபித்து ஆண்டவர் இந்த கண்களில் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், நல்ல பார்வை கொடுக்கிறார். குருடனை பார்க்க செய்கிற போது அங்கு அநேகர் பார்வை அடைந்தார்கள். அங்கே அநேகரோட ஸ்டொமக் பெயின், அந்த வயிற்று வலிகளோடு ரொம்ப கேன்சர் கட்டிகள் இப்படிப்பட்ட காரியங்களில் வந்தார்கள், அற்புத சுகம் பெற்றார்கள். அதே போல குழந்தை பாக்கியம் இன்றி அங்கே 7 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே ஜெபித்த போது ஜெபித்து முடித்து இப்பொழுது நீங்கள் அற்புதம் பெற்றவர்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னபோது ஒரு சகோதரி சொன்னார்கள், இந்த வேளையில் ஏசப்பா என்னுடைய 12 வருஷமாக இல்லாத குழந்தை பாக்கியத்தை இப்போ என் வயிற்றில் என் கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை ஆண்மகன் இருக்கிறது போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று சாட்சி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சாட்சியின் பிரகாரம் அந்த போதகரின் இடத்தில் சொன்னார், அந்த வருஷத்தில் 7 பேர் அந்த ஜபத்துக்கு வந்தவர்கள் கர்ப்பவதியானார்கள், 7 பேரும் குழந்தை பாக்கியங்களை பெற்றெடுத்தார்கள் ஒரே ஒரு திருச்சபையில் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்பேற்பட்ட அற்புதம். வேற ஒரு திருச்சபைக்கு போறவர் தீர்க்க தரிசன வரம் பெற்ற பிஷப் செலோத்ராஜ் அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் மூலமாக அற்புதம் செய்வார் என்று நோட்டீஸ் அடித்து கொடுத்த போது அதை பார்த்த வேற ஒரு சபைக்கு போகிற ஒரு குடும்பம் வந்தது. அவர் வந்து மைக்கை பிடிச்சி சாட்சி சொன்னார், என் ஜெபம் முடிந்த பின்பு இப்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்,
ஒரு வாலிப மகளுக்கு இரத்த போக்கு, இரத்த ஊறல் இருக்கிறது, இதை இப்பொழுது ஆண்டவர் குணமாக்குகிறார் அப்படி என்று தீர்க்க தரிசனமாய் பரிசுத்தவர் சொன்னபோது அந்த நேரத்தில் அந்த தகப்பனார் வந்து இப்போ வாலிப பெண் சொல்ல கூச்சப்படும் பொழுது தன் தகப்பனார் சொல்லுகிறார், நான் இங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு திருச்சபை போய் கொண்டிருக்கிறேன், நாங்கள் குடும்பமாக அங்கே போய் கொண்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இங்கே இந்த நோட்டீஸை கொடுத்து தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற போது பிஷப் செல்வத்ராஜ் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னபோது, கண்டிப்பாக என் மகளுக்கு இப்படி இருக்கிறதே, நானும் கண்டிப்பாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு என் மகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு வர வேண்டும், நாங்கள் குடும்பம் சந்தோஷமாக வேண்டும் என்று நான் வந்தேன். இந்த வேளையில் நீங்கள் ஜெபித்த போது என் மகளுக்கு 2-3 ஆண்டு காலமாக உதிரம் போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் உங்கள் ஜெபத்தில் இயேசு அற்புதம் செய்தார் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அப்படியாக கர்த்தர் இரத்தப்போக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், பாருங்க, கர்ப்பப்பையே இல்லாதவர்களுக்கு, ஆண்மையே இல்லாத புருஷனுக்கு இன்னைக்கு 2 குழந்தைகளை கொடுத்து 6 வயசுல இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை நோக்கி ஓடின அந்த குடும்பம் 12 ஆண்டு காலமாக ஐயப்பங்களுக்கு கேரளா ஐயப்பன் சாமின்னு சொல்லி போய்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத வந்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். என்னுடைய சொந்த கிராமத்தில் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அங்கே சூம்பி போன அந்த முடவர்களை ஒரு பெண்ணானவளை எழும்பி நடக்க செய்தார். இப்படிப்பட்ட ஏராளமான அனுதினமும் ஆலயத்தை நோக்கி அநேக ஜனங்கள் வருகிறார்கள். மந்திரவாதத்தில் போனோம். ஒருத்தர் கடைசியாக வாலிப பெண்ணை போன கடந்த வாரத்தில் அழைத்து வந்தார்கள். சபைக்கு பக்கத்தில் இருக்கிற நைனார்குப்பம் என்ற கிராமத்திலிருந்து ஒரு 25 வயது நிரம்பின வாலிப பெண். அந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள். கொண்டு வரும்பொழுது, ஐயா, இந்த பெண்ணானவளை இதோ அலங்கடிக்கிறது. மந்திரவாதினிடத்தில் 7 மாதமாக சென்றோம், அவர்களிடத்தில் சற்றாகிலும் குணமாகவில்லை. இங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு போய் தாயத்தெல்லாம் போட்டோம், அங்கே ஒரு 6 மாதம் பல லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்தோம், கொஞ்சம் கூட குணமாகலை. ஆனால் உங்கள் மூலமாக இந்த கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் திருச்சபையில் அற்புத அடையாளம் நடக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதனால தான் இன்றைக்கு என் மகளை அழைத்து வந்தேன் என்று அந்த ராத்திரி வேளையில் அழைத்து வந்தார்கள். அப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னிடத்தில் வராத, தூரம் போ தூரம் போ என்று பேசுகிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த மகளுக்காக அடியேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த மகளுக்கு மந்திரவாதியும் சுகம் கொடுக்கவில்லை, அஜிரத்தம் பள்ளிவாசலுக்கு போய் அல்லாவும் சுகம் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ 20 நிமிஷத்தில் அந்த பெண்ணானவளுக்கு ஜெபித்த போது அந்த மகளிடத்தில் இருந்த தாயத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது, இந்த தாயத்தை கட் பண்ணாதீங்க, வேண்டாம், எடுக்காதீங்கன்னு சொன்னபோது அதை கட் பண்ணி கொண்டு போய் கொளுத்தினேன். கொளுத்து விட்டு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த மகள் மேல் இருந்த எல்லா கட்டுக்களும் கழன்று போயிற்று. ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அந்த பெண்ணானவள் அற்புதமாக நல்ல வேலைக்கு செல்லுகிறாள், நல்ல சுகம் பெற்றாள். அதே போலத்தான் அநேகர் தினமும் வருகிறார்கள். ஆண்டவர் அற்புத குணமாக்கும் வரத்தையும் சுகமாக்கும் ஆரோக்கியப்படுத்தும் வரத்தையும் ஆண்டவர் கொடுத்து இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து வருகிறார், அதிசயங்களை செய்து வருகிறார். இந்த வீடியோவை பார்க்குற ஜனங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள், தேவனை தேடுங்கள். நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சாட்சியை, உயிர் மீட்சி உள்ள இந்த சாட்சியை கேளுங்கள். இந்த திருச்சபையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை பாருங்கள், கேளுங்கள், நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, தீராத கட்டுகள், தீராத வியாதிகள், தீராத சூனிய மந்திரங்கள், குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை இயேசு தருவார், அற்புத சுகத்தை தருவார், அதிசய சுகத்தை தருவார். நீங்கள் நம்பினால், பிலீவ் பண்ணினால் ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நம்புங்கள், பிலீவ் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களும் இன்றைக்கும் கர்த்தர் செய்து வருகிறார். எனவே இப்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் கொஞ்சம் நஞ்சல்ல, இன்றைக்கும் கர்த்தர் செய்து வருகிறார். இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவர் செய்கிற அற்புதம் அதிசயங்கள் ஏராளம். இன்னைக்கு வாழ்க்கையே இல்லைன்ற நிலையில் இருந்த ஜனங்கள் ஒரு நாள் ஒரு நாடார் குடும்பம் எங்களுடைய திருச்சபை, அதாவது அவர்கள் போய் 20 லட்சம் கடன், அந்த கடத்தில் செத்து போகலாம் என்று நினைத்து, வயதான புருஷன் 56 வயசு, மனைவிக்கு 52 வயசு, இருவரும் பிள்ளைகள் குடும்பத்தாரால் கடன் பாரத்தை சுமந்து விட்டார்கள். எனவே இது நம்ம தீர்க்க முடியாது, நமக்கு ஒரே வழி நம்ம போய் செத்து விடுவதுதான் என்று கடல்ல போயாவது விழுந்து செத்து போகலாம் என்று வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும்போது இதோ
சர்ச் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, அங்கே போய் ஏசப்பங்கிட்ட நம்முடைய குறைகளை சொல்லிட்டு நம்ம போய் செத்து போகலாம் அப்படின்னு வருகிறார்கள். வந்து இங்கே ஜெபிக்க ஆரம்பிது. அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட அவங்க குறைகளை சொல்லுகிறார்கள். சொன்னபோது ஆண்டவர் அவங்களுக்கு உயிர் மீட்சி கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு இருக்கிற கடன்கள்லாம் தீர்ந்தது. ஓராண்டு காலத்திலேயே அவங்க கடன்கள் தீர்ந்தது. இயேசுவுக்கு சொந்த பிள்ளையாய் மாறினார்கள். கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் திருச்சபை அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் செய்து வருகிறது. இந்த இறைப்பணியில் இந்த 26 வருடங்கள் இறைப்பணியிலும் 26 வருடங்களாக சமுதாய பணிகளையும் இந்த திருச்சபை மூலமாக சமூக அக்கறையோடு, சமூக எண்ணங்களோடு, சமூக சிந்தையோடு இதை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தின் நிமித்தம் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். இன்னைக்கு எங்களுடைய திருச்சபையில் 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. எங்கள் திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உபவாச ஜெபங்கள் நடக்கிறது. இன்னும் மாத கூட்டங்கள் நடக்கிறது. ஆகவே இது மூலமாக நாங்கள் இந்த இறைப்பணியோடு கூட இந்த இறைப்பணி மூலமாக ஒடிசாவில், அதாவது ஆந்திராவில் 8 திருச்சபைகளும், ஒடிசாவில் 46 திருச்சபைகளும், தமிழ்நாட்டிலும் சேர்த்து 54 திருச்சபைகளை இந்த 26 ஆண்டுகளில் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 54 திருச்சபைகளில் 2 திருச்சபைகள் மாத்திரம் எங்களுடைய திருச்சபை சொந்த நிலத்தில், சொந்த பில்டிங்கில் இருக்கிறது. ஆக மீதமுள்ள 52 திருச்சபைகளும் வாடகை நிலங்களில் ஷெட்டு போட்டுக்கொண்டு நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒடிசாவில் 38 திருச்சபைகள், அதுவும் ஒடிசாவில் எனக்கு கொடுத்த 1999ஆம் ஆண்டில் டாக்டர் கிரஹாம் அவர்கள் இங்கே ஆஸ்திரேலிய மிஷினரி ஒரிசாவில் வந்து கந்தமால் மாவட்டத்தில் லிங்கேரிமா என்ற மலை கிராமத்தில் ஆதிவாசி மக்கள் மத்தியில் அவர் போய் ஊழியம் செய்துவிட்டு அந்த நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து விட்டு திரும்பும் பொழுது காய வெறியர்களால், தேவனுக்கு விரும்பாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாத இந்து முன்னணி நபர்களோடு RSS கும்பல் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளும் வைத்து அந்த காரில் வைத்து கொளுத்து விட்டார்கள். அந்த இடம்தான் ஒரிசா மாநிலத்தில் கந்தமால் என்ற மாவட்டத்தில் லிங்கேரிமா என்ற மலை கிராமத்தில் கொளுத்தினார்கள். இன்றைக்கு 1999 ஆஸ்திரேலிய மிஷினரி வந்து இப்படியாக இந்த இந்தியாவில் இரத்த சாட்சியா மரித்தார் என்று நியூஸ் பேப்பரில் நான் படித்தபோது அன்றைக்கு எனக்கு விஷனாக இருந்தது. அன்னைக்கு ஒரு விஷன் வைத்தேன், ஒரு தரிசனம் பிறந்தது. நம்ம ஊழியம் அந்த அவர் எங்கேயோ இருந்த வெளிநாட்டு ஊழியர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து நாம் பிறந்த இந்திய மண்ணில் அவர் மரித்திருக்கிறார். ஒடிசா மாநிலத்தில் அந்த இடத்துல நாம் திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன். அன்னைக்கு ஒரு தரிசனமாக விஷனாக வைத்தேன். எனக்கு அது மாபெரும் அது விஷன் இன்றைக்கு மிஷனாய் மாறிவிட்டது. அது மிஷனாய் மகா தீர்க்க தரிசனமாய் அது மாறிவிட்டது. இன்னைக்கு அது அந்த விஷன் இன்னைக்கு மிஷனாய் மாறி அங்கே இன்னைக்கு அவர் மரித்த இடத்துல கந்தமால் மாவட்டத்தில் ஒரிசாவில் லிங்கேரிமா என்ற கிராமத்தில் ஆண்டுடைய கிருபையினால் அங்கே தேவனுடைய ஆலயத்தை அங்கே உருவாக்கியிருக்கிறேன். ஆண்டுடைய சித்தத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதே கந்தமால் மாவட்டத்தில் வேதாகம கல்லூரி 35 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். கல்வாரி பைபிள் காலேஜ் என்று படித்து வருகிறார்கள். அங்கே அந்த ஒடிசாவில் கிட்டத்தட்ட 38 சபைகள் இருக்கிறது. அது ஒட்டின ஆந்திரா பார்டரில் ஆந்திராவில் 8 சபைகள் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டிலும் எங்களுடைய சபை இருக்கிறது. இந்த 54 திருச்சபைகளில் 52 இடங்கள் சொந்த இடங்கள், மீதி 52 இடங்களில் நாங்கள் வாடகையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு சபையை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு 6 லட்சம் தேவை. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது சபையை வாங்கி ஒரு இடத்தை வாங்கி சபையை கட்ட 6 லட்சம் இந்திய மணிக்கு தேவைப்படுகிறது. எனவே அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தில் வையுங்கள். நிச்சயமாக என்னுடைய பாரம் எப்படியாகிலும் 1000 திருச்சபைகளை உருவாக்க வேண்டும், மிஷினரி திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்று ஒடிசா மாநிலத்தில் 3 மாவட்டத்தில் இந்த கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் என்ற இந்த ஆலயம் எழும்பிவிட்டது. மீதமுள்ள 30 மாவட்டத்தில் 3 மாவட்டங்கள் திருச்சபை எழுப்பிவிட்டோம். மீதி இருக்கிற 27 மாவட்டங்களில் வருகிற ஜூன் ஜூலையில் 35 மாணவர்கள் எங்கள் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்து அவர்களை மீதமுள்ள 27 கிராமங்களில் ஒடிசாவில் இந்த மலைவாழ் மக்கள் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் எங்கள் திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட பாரமுள்ள அந்த விசுவாசிகளை எடுத்து அவர்களுக்கு போதித்து
தேவன் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்பி தேவ ராஜ்யத்தை சிறு குறு அடிப்படையில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தல ஊழியத்தை அடிப்படையாக கொண்டு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று மீதி இருக்கிற 27 கிராமங்களிலும் 35 மாணவர்களின் ஊழியர்களாக பிரதிஷ்டை பண்ணி இந்த வருஷம் ஜூன் ஜூலையில் அதை செய்ய இருக்கிறோம். எனவே இப்படியாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆண்டவர் பழுகி பெருகி கொண்டு வருகிறார். போதுமான அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்த தலைமை சபையாகிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் வட்டத்தில் இடைக்கநாடு பேரூராட்சியில் முதலியார் குப்பத்தில் ஆண்டவர் எங்களுடைய தலைமை சபை இருக்கிறது. இது மூலமாகத்தான் அந்த ஊழியர்களுக்கெல்லாம் சப்போர்ட், அந்த மொத்தத்தில் 52 ஊழியர்களுக்கு நாங்கள் மாதந்தோறும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அங்கே ஆண்டவர் நமக்கு வேதாகம கல்லூரியை கொடுத்திருக்கிறார். அந்த வேதாகம கல்லூரி நிமித்தமாக அங்கே 35 மாணவர்களுக்கு ஆகாரம், அந்த ரெண்டல், இப்படிப்பட்ட தேவைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியத்தில். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக இதுவரைக்கும் நடந்து வருகிறது. இந்த இறைப்பணியோடு சமுதாய பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். சமுதாய பணிகளை நாங்கள் செய்து வருகையில் எவ்வளவோ காரியங்கள் இந்த மக்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லாத நாட்களில் 2005ஆம் ஆண்டுகளிலேயே கம்ப்யூட்டர் சென்டர்லாம் உருவாக்கி இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் நாங்கள் கணினி மையத்தை உருவாக்கி கொடுத்தோம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்தார்கள், இல்லத்தரசிகள் படித்தார்கள். அதே போல் டெய்லரிங் ஸ்கூல்லாம் வைத்து அப்படியெல்லாம் அவர்களுக்கு அது மூலமாக இல்லத்தரசிகள் குடிகார கணவனை வைத்து கொண்டு சம்பாதிக்கும் போக மாட்டாங்க, ஆனால் மனைவி என்ன பண்ணுவார்கள், குழந்தை குட்டியை வைத்து என்று சொல்லி அவர்கள்லாம் வந்து படித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள் டெய்லரிங் சென்டரில். இன்னைக்கு அவர்கள் ஒரு மிஷன்லாம் வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், துணி தைத்து அது மூலமாக கொஞ்சம் வருமானத்தை பார்த்து தன் பிள்ளைகளை படிக்க வைப்பது, குடும்பத்தை நடத்துவதென இல்லத்தரசிகளும் டெவலப்மெண்ட்டில் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இங்கு இருக்கிற இந்த இருளர் ஜனங்கள், இங்கு இருக்கிற ட்ரைப்ஸ், இருளர் ஜனங்கள், நரிக்குறவ ஜனங்கள், குருவிக்கார ஜனங்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் தெரு ஓரங்களில் இருக்கிற பொது இடங்களில், பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்கிற தரித்திரர்கள் இவர்கள் உணவளிப்பது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது, அவர்கள் துணிமணிகள் கொடுப்பது, அவர்கள் தேவைகள் சந்திப்பது, இப்படிப்பட்ட பேரிடர் காலங்கள், சுனாமி வருகிற நாட்களில், இந்த வெள்ளம் வரும் பொழுதெல்லாம் அப்பொழுது மற்றும் ஜாதி மதம் இல்லாத எல்லாருக்கும் உணவளிக்க வழிவாசல் கர்த்தர் திறந்து அருள் செய்தார். அதே போல இப்பொழுதும் கூட இந்த கொரோனா 2020 கூட பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் அநேக மக்களிடத்தில் அவேர்னஸ் கொடுக்க கிருபை செய்தார். அவேர்னஸ் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதோடு கூட அவர்களுக்கு உணவு கொடுக்க கிருபை செய்தார். அவர்களுக்கு அரிசி, மளிகை சாமான்கள் இதெல்லாம் கொடுத்து அவர்களை பசிப்பட்டினியா லாக்டவுன் நேரத்தில் கொடுக்க கிருபை செய்தார். அந்த நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் சர்வ பண்ணி நம்முடைய தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டில் எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்தார். இது எதற்காகனா, நரிக்குறவ மக்கள், இருளர் ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு நீங்கள் ஆற்றின அந்த தொண்டுகளுக்காக, உயிரையும் பணையும் வைத்து நீங்கள் ஆற்றிய தொண்டுக்காக இந்த உயரிய அவார்டை, விருதினை உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் 2021 கடந்த ஆண்டில் அதை கொடுத்து அடியனை உற்சாகப்படுத்தினார். மறைமுகமாக நாம் செய்கிற சிறு சிறு காரியங்கள் ஆண்டவர் ஒரு கட்சியிலிருந்து அந்த அரசியல்வாதிகள் அவர்கள் உள்ளத்தில் பேசி ஆண்டவர் அவர் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமே அதை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக அதோடு கூட இந்த ஒரிசாவில் எங்களுடைய 40 சிறு பிள்ளைகள், ஆதரவற்ற, அப்பா அம்மா இல்லாத, ஆதிவாசி, மலைவாசி, காட்டுவாசி, அவங்களுடைய பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் 40 ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைகள் எடுத்து அங்கே ஹாஸ்டல் வைத்து அங்கே அந்த பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்கும், உடை கொடுப்பதற்கும், மருத்துவ வசதி கொடுப்பதற்கும், படிப்பு கொடுப்பதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த 40 பிள்ளைகளும் கூட அவர்களை படிக்க வைத்து எங்கள் வேதாகம கல்லூரியில் அவர்களை சேர்த்து வேதத்தை கற்றுக் கொடுத்து அவர்களையும் இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க அவர்களும் ஊழியர்களாக எழுப்ப போகிறோம். இப்படியாக நாங்கள் நாளுக்கு நாள் இந்த ஊழியத்தை ஆண்டவர் அற்புதமாக, இறைப்பணி ஒரு பக்கம், சமுதாய பணி ஒரு புறம், இப்படியாக இரண்டையும் உள்ளடக்கி ஆண்டவர் அற்புதமாக, அடையாளமாக, அதிசயமாய் நடத்தி வருகிறார். கடந்த ஆண்டு ஒரிசாவுக்கு செப்டம்பர் மாதம் கடந்து செல்லப்படும் பொழுது அந்த மலைவாழ் கிராம மக்களை பார்த்து நான் உள்ளம் உடைந்து போனேன். அந்த மக்களுக்கு முடிந்த ஆகாரத்தை கொடுத்தோம். அந்த மக்களுக்கெல்லாம் இந்த சாரி, புடவைகளை கொடுத்தோம். அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க குளிச்சுட்டு துணி மாற்ற கூட மாற்று வஸ்திரம் இல்லாத அந்த பெண்கள்,
அப்படிப்பட்ட அவர்கள் குளிக்க போனார்னு சொன்னால் அந்த தண்ணியில் போய் அந்த உட்கார்ந்து கொண்டு தண்ணியை துவைச்சி கொண்டு வந்து காய வைத்து விட்டு அவர்கள் என்ன செய்வார்களாம், ஓடி போய் அந்த துணி காயிற வரைக்கும் அந்த தண்ணியில் உட்கார்ந்து கொள்வார்களாம். கழுத்து மட்டும் மேலே இருக்கும், தண்ணிக்கு மேலே பாடியெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த துணி காயிற வரைக்கும் உட்கார்ந்துருந்து ஓடோடி வந்து அந்த துணி எடுத்து சுற்றி கொள்வார்களாம். மாற்று வஸ்திரம் இல்லாமல் அந்த ஜனங்கள், அந்த மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்கள், அந்த காலத்தில் சினிமாவில் பார்த்துருப்போம், கருப்பான முகங்களோடு கோடு கோடாக போட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் இன்றைக்கு ஆண்டவர் 46 திருச்சபைகளை அங்கே ஒடிசா, ஆந்திராவில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அங்கே அந்த மக்களுக்கு நாங்கள் செப்டம்பர் கடந்து சென்று துணிமணிகளை கொடுத்தோம், சிறு பிள்ளைகள் துணிகளை கொடுத்தோம், அவர்களுக்கு புதிய ட்ரெஸ் கொண்டு போய் கொடுத்தோம். அந்த மக்களுக்கு அங்கங்கே சேர்த்து அவங்களுக்கு அந்த இடத்துல போதித்து அவர்களுக்கு உணவளித்து விட்டு வந்தோம். எனவே அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தில் அந்த ஊழியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்று வஸ்திரம் இல்லாதவர்கள். அவங்க செய்கிற கிராமத்தில் அவங்களுக்கு வீடு கிடையாது, அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் கிடையாது, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடுன்னா அமிர்தமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்றத ரொம்ப அரியுது. அப்படிப்பட்ட ஊழியர்கள், அப்படிப்பட்ட மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் இந்த இறைப்பணியோடு சமுதாய பணிகளையும் அங்கே செய்து வருகிறோம். அங்கே நம்மளுடைய ஆர்ஃபனேஜ் இருக்கிறது. எனவே அந்த ஆர்ஃபனேஜ் மூலமாக அவர்கள் உதவி செய்கிறோம். எனவே என்னுடைய ஸ்தாபனத்தின் பெயர் கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல். இது இறைப்பணி, இது ரிலிஜியஸ். 2வது கல்வாரி அறக்கட்டளை, இது சோசியல். ஆகவே இறைப்பணியும் சமுதாய பணியும் இரண்டையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த 26ஆம் ஆண்டில் கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் நிறுவன தலைவராக அடியேன் இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதல் மகள் BHMS ஹோமியோபதி டாக்டருக்கு 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார்கள். மீதமுள்ள 2 ஆண் மகன்களும் 2 பேரும் இந்த ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். அதோடு கூட அவர்களும் மருத்துவம் MBBS படிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், ஒடிசாவில் இப்படிப்பட்ட மக்களுக்கு என் பிள்ளைகள் மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மருத்துவமனைக்கு 10 பேர் வந்தால் அதில் ஒரு நபராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஏக்கத்தோடு, அந்த விருப்பத்தோடு, அந்த தாகத்தோடு, அந்த பெரும் தாகத்தோடு என் பிள்ளைகள் மருத்துவர்கள் படித்து மருத்துவம் படிப்பு அநேகரை அவர்கள் மருத்துவமனைக்கு வரும்போது அவர்களுக்கு மருத்துவ மூலமாகவும் அவர்களுக்கு சுகத்தையும் கொடுத்து, ஆண்டவர் அதுக்கு மேலாய் மருந்து மூலமாக கர்த்தர் சுகத்தையும் கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது மூலமாக இந்த மருத்துவ சேவை மூலமாக ஆண்டவராக இயேசு வருகைக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று என் பிள்ளைகளை போன செப்டம்பர் மாதம் 2021 ஒடிசாவில் போகும்போது என் பிள்ளைகள் மூலமாய் வருகிற வருமானங்கள் இந்த ஒடிசா மக்கள் வீடு, திருச்சபைகள் கட்டுவதற்கும் உங்களுக்கு பசி ஆற்றுவதற்குமாகவே பயன்படும் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிறேன். எனவே இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு 54 திருச்சபை, அதில் 2 சொந்த கட்டிடம், மீதி 52 வாடகை நிலங்கள் இருக்கிறது. அந்த திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும். இப்போ இன்னும் 35 திருச்சபைகளை இந்த வருஷத்தில் 30 பைபிள் காலேஜ் மாணவர்களை ஆர்டினேஷன் கொடுத்து அபிஷேகம் பண்ணி ஜூன் ஜூலையில் அவர்களை ஒடிசா மாநிலம் முழுவதும் கொண்டு போகிறேன். ஆக மொத்தம் இப்படியாக வருடம் அவர்களை போதித்து சபைகளை பெருக்கி ஆயிரக்கணக்கான சபைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு விஷன் எனக்கு அன்றைக்கு கிடைத்த அந்த விஷன், அது மிஷனாக கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் மிஷன் இந்தியா என்று கர்த்தர் உருவெடுத்து இப்படியாக இந்த ஸ்தாபனத்தை நடத்தி வருகிறார். எனவே இந்த ஒரு சபை கொண்டுதான் என் சபையில் அற்புதம், அடையாளம், அதிசயங்கள் இந்த ஏழை மக்களுக்கு கர்த்தர் செய்து வருகிறார். அதிலிருந்து தான் நாங்கள் இந்த ஊழியத்தை இறைப்பணி சமுதாயப்பணியும் செய்கிறோம். ஆகவே இந்த மக்கள் எல்லாம் இங்கே படித்து இங்கே கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க அல்லது ப்ரைவேட்டாக வேலை செய்கிறவன்னு சொல்லி சம்பளம் வாங்குறவங்க யாருமே கிடையாது. அவர்கள் அன்றாட தினக்கூலிகள், ஏழை ஜனங்கள், முதியோர்கள், விதவைகள், கணவன் இழந்தவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் தான். அவர்களுக்கும் மாதந்தோறும் நாங்கள் இங்கே 10 கிலோ அரிசி, மளிகை சாமான்கள்லாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். எனவே இப்படிப்பட்ட சேவைகள் நாங்கள் செய்து வருகிறோம். எனவே எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் யாவரும் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபித்து கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் சொல்லுவாரானால் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஜெபித்து
உதவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மெய்யாகவே ஒரு விசை கூட உங்களுக்காக எனக்கு இந்த வாய்ப்பளித்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் ஓனர் நிறுவனர் டேனியல் செல்லமுத்து அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதை பார்த்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாரநாதா இயேசு வருகைக்கு அறிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கண்களை முடிச்சபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூடப்பா என்னையும் ஒரு பாத்திரவானாக இன்றைக்கு இந்த சாட்சியை அறிவிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் திருச்சபை மூலமாக ஆண்டவர் செய்கிற அற்புதம் அடையாளங்களை அதிசயங்களும் சொல்லவும் ஆண்டவரே இது அநேகருக்கு ஆசீர்வாதம் அமையவும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கிரைஸ்ட் காலிங் டிவி ஆண்டவர் நிறுவனர் இந்த டிவியை கொண்டு உலகத்திற்கு அடையாளப்படுத்தும்படியாய் உலகத்தில் உள்ள மக்கள் இதை பார்த்து ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அந்த வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் டேனியல் செல்லமுத்து அவர்களையும் ஒரு மனைவி பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.